Lecture number 5, Planning and Design of Greenhouses, Criteria for Site Selection, Orientation, Structural Design, Design Criteria of Greenhouse for Cooling and Heating Purposes. ஒரு greenhouse basic purpose என்னதுன்னா to provide a controlled environment inside a closed structure. So it will protect the plants from the external weather conditions. இதுதான் ஒரு basic objective of constructing a greenhouse. இந்த greenhouse எப்பவுமே transparent, அதாவது light portion தேவையான solar radiation உள்ள வந்து send பண்ணக்கூடிய greenhouse இருக்கணும். It should be well ventilated so that heating and cooling can be done easily, and it should, though it is ventilated, அது வந்து இன்சுலேட்டடாக இருக்கணும். இன்சுலேட்டடாக எதுக்கு இருக்குன்னா to act as a barrier for the abiotic conditions in the external environment. So these are all the purposes of a greenhouse. இந்த மெயினாக எதுக்காக இதெல்லாம் அப்படின்னா we have to obtain an optimum production with a maximum yield. இதுக்காக தான் நம்ம ஒரு greenhouse கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து site selection and orientation. greenhouse எப்போவுமே இந்த லோக்கல் விண்ட் கண்டிஷன்ஸ், ஸ்னோஸ், க்ராப் லோட், அப்புறமா ரெயின்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையுமே டாலரேட் பண்ணுற இதாக இருக்கணும். ஸோ அது எப்போவுமே அந்த லொக்கேஷன், அந்த கண்டிஷன் ஆஃப் த பிளேஸ், லொக்கேஷன் அண்ட் க்ராப் ஸ்பெசிஃபிக்காக தான் எப்போவுமே இருக்குது. இது வந்து ஒரு கிரேடிங் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சைட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ட்ரைனேஜ் வந்து எப்போவுமே இட் ஷுட் பி அ மஸ்ட் இன்சைட் அ க்ரீன் ஹவுஸ். ப்ராப்பர் ட்ரைனேஜ் இஸ் ஆல்வேஸ் எசென்ஷியல். பக்கத்துலேயே நேச்சுரல் விண்ட் பிரேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ப்ரொடெக்டிங் த க்ரீன் ஹவுஸ் அகெயின்ஸ்ட் ஹெவி விண்ட்ஸ். ஸோ இட் ஷுட் பி நியர் டு நேச்சுரல் விண்ட் பிரேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிசைன் க்ரைட்டீரியா ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த நம்ம ஒரு சைட் செலக்ட் பண்ணுறோன்னா அந்த சைட்டில் ஃப்ளோர் ஏரியாவில் 13% of the area will go for service buildings, or at least 10 to 13% of the area will be going for service buildings. அது வந்து அதர் பர்பஸஸ் அதர் தேன் கல்டிவேஷன், எந்த பர்பஸஸ் வந்து வேறு அதர் பர்பஸஸ் லைக் இன்புட்ஸை லோட் பண்ணி வைக்கிறது மாதிரி பர்பஸஸ்க்காக நம்ம சர்வீஸ் பில்டிங்ஸ் வச்சுருக்கோம். அந்த சர்வீஸ் பில்டிங் எப்போவுமே சென்டரில் இருக்கணும். அப்போ தான் இன்புட்ஸோட மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். த டோர் ஷுட் பி wide enough till the corridor. அந்த நம்ம பாத்வே எவ்வளோ லெங்க் இருக்கோ அந்த அளவுக்கு வைடாக டோர்ஸ் இருந்தால் தான் ஈஸியாக வந்து நமக்கு மூவ்மெண்ட் இருக்க முடியும். த கட்டர் ஷுட் பி 3.7 meter above the floor level height. அதுக்கப்புறமா தேர்ட் இஸ் ஸ்ட்ரக்சரல் டிசைன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் வந்து இட் ஷுட் ஹாவ் அ கவரிங். அந்த கவரிங் தான் வந்து it will protect from the hostile weather conditions. So in the material of covering should be selected carefully. And the material எப்படி இருக்கணும்னா it should allow maximum intensity of natural light inside the greenhouse. எப்போவுமே அந்த காம்பனன்ட்ஸ் எதுவுமே ஷேடோ வந்து காஸ்ட் பண்ணக்கூடாது இன்சைட் த greenhouse. ஜென்ரலாக ஸ்ட்ரைட் சைட் வால் வித் அன் ஆர்ச் ரூஃப் தான் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள் க்ரீன் ஹவுஸ். இந்த க்ரீன் ஹவுசஸ் எப்போவுமே ஃப்ரீ ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், ஆர் கட்டர் இருக்கலாம். எப்படின்னா ஒரு தனி க்ரீன் ஹவுஸ் மட்டுமா இருக்கலாம், இல்லை 4-5 க்ரீன் ஹவுசஸ் கனெக்டடாகவும் இருக்கலாம். ஆர்ச் ரூஃப் அண்ட் ஹூப் ஸ்டைல் க்ரீன் ஹவுசஸ் வந்து ஆர் கன்ஸ்ட்ரக்டட் வித் ஜிஐ பைப். ஜிஐ பைப்னா கேல்வனைஸ்ட் அயன் பைப்ஸ். இதை வச்சு தான் மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இப்போ டால் க்ரோயிங் க்ராப்ஸ்னால் ஸ்ட்ரைட் சைட் வால் இருக்கும். ஹூப் ஸ்டைல் க்ரீன் ஹவுசஸ் வந்து லோ க்ரோயிங் க்ராப்ஸ்க்காக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதில் வந்து இப்போ ஒரு க்ரீன் ஹவுஸ்னு எடுத்துக்கிட்டால் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது லோடு அப்படின்னு சொல்லுவோம். 2 டைப் ஆஃப் லோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெயிட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சரோட வெயிட். இப்போ அந்த கேல்வனைஸ்ட் அயன் பைப்ஸ், அப்புறம் அந்த கவரிங் மெட்டீரியல், இதெல்லாம் வந்து வெயிட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். இன்னொன்று வந்து எக்யூப்மெண்ட் லோடு. அதில் நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸோட லோட், லைக் த ஹீட்டிங் அண்ட் வென்டிலேஷன், வாட்டர் லைன்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்ம கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணுறதோட லோட். இந்த 2 லோடையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஒரு க்ரீன் ஹவுஸை நம்ம டிசைன் பண்ணலாம். அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண க்ரீன் ஹவுஸ் எப்போவுமே 130 km/h விண்ட் வெலாசிட்டியை டாலரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ தட் ஒரு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக விண்ட் ப்ளோ ஆச்சுன்னா அந்த க்ரீன் ஹவுஸ்க்கு எந்த ஒரு டேமேஜுமே இருக்கக்கூடாது. ஸோ த அல்டிமேட் டிசைன் ஆஃப் அ க்ரீன் ஹவுஸ் வந்து 4 ஆஸ்பெக்டில் இருக்குது. ஃபஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் 4 ஆஸ்பெக்ட்ஸ்.
5 aspects. First one வந்து overall structural design and the properties of individual structural components. Second வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் கவரிங் மெட்டீரியல்ஸ் அதோட ஸ்பெசிஃபிக் மெக்கானிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தேர்ட் ஒன் வந்து ஸ்பெசிஃபிக் சென்சிட்டிவிட்டி ஆஃப் த க்ராப். அந்த க்ராப் வந்து எவ்வளோ லைட் அண்ட் டெம்பரேச்சருக்கு சென்சிட்டிவாக இருக்குது அதை பொறுத்து இருக்கணும். ஃபோர்த் வந்து கவரிங் மெட்டீரியலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெலவெண்ட்டாக. ஃபிஃப்த் வந்து அக்ரானமிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் த க்ராப்ஸ். நெக்ஸ்ட் இஸ் தி கவரிங் மெட்டீரியல். இந்த கவரிங் மெட்டீரியல் நம்ம செலக்ட் பண்ணுறது எப்போவுமே லைட் டிரான்ஸ்மிஷனை ப்ராப்பர் லைட் டிரான்ஸ்மிஷன் அலோவ் பண்ணணும். இட் ஷுட் பி லைட் இன் வெயிட். அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸ் டு இம்பேக்ட்ஸ். எந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான இம்பேக்ட்ஸ் லைக் விண்ட் ப்ளோ ஆச்சுன்னா கிழிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி வெதரிங், எக்ஸ்டர்னல் வெதரிங், அவுட்டோர் வெதரிங் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அது டாலரபிளாக இருக்கணும். அண்ட் இட் ஷுட் ஹாவ் அ தெர்மல் ஸ்டெபிலிட்டி. ரொம்ப ஹீட் சோலார் ரேடியேஷன் படும்போதும் அதுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இருக்கக்கூடாது. இப்படி தான் ஒரு கவரிங் மெட்டீரியல் செலக்ட் பண்ணணும். இங்கே யூ கேன் சி த கவரிங் மெட்டீரியல் லைஃப் ஸ்பேன்ஸ். நம்மளோட எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் அண்ட் நம்மளோட எபிலிட்டி பொறுத்து நம்ம கவரிங் மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியல் க்ரீன் ஹவுஸ் கவரிங் மெட்டீரியலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு அலோவ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். விசிபிள் லைட் போர்ஷன்னு ப்ராப்பராக உள்ள அலோவ் பண்ணணும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூவி ரேடியேஷனை அதை அப்சர்வ் பண்ணிக்கணும் அந்த கவரிங் மெட்டீரியல். தென் இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் ஆர் அப்சர்வ் த ஐஆர் infrared radiation. It is not at all useful to the plants, and if the IR radiation is allowed inside, the interior will be overheated. So IR radiation absorb பண்ணிடணும் இல்லை ரிஃப்ளெக்ட் பண்ணிடணும், டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது. அண்ட் இட் ஷுட் பி ஆஃப் மினிமம் காஸ்ட். ஏன்னா நம்ம ஒரு க்ரீன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதே நமக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஈல்டு வித் அ குட் எக்கனாமிக் ரிட்டர்ன்ஸ் தேவை. ஸோ இட் ஷுட் பி ஆஃப் மினிமம் காஸ்ட் and it should have a life duration of about 10 to 20 years. ஏன்னா ஒரு சும்மா நம்மளால் க்ரீன் ஹவுசஸோட கவரிங் மெட்டீரியல் மாற்றி டிடிஎஸ் ப்ராசஸ் இருக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி வெரி டியூரபிள் அண்ட் ஷுட் ஹாவ் அ லாங் லைஃப் ஸ்பேன். இதுதான் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கவரிங் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ். எதெல்லாம்னா ஹூப்ஸ், ஃபவுண்டேஷன், லேட்ரல் சப்போர்ட், பாலிகிரிப் அசம்பிளி அண்ட் எண்ட் ஃப்ரேம். These are the materials that are required. You can see here GI pipes யூஸ் பண்ணுறாங்க, cement, concrete, UV stabilized LDP film. These are according to the requirements. நம்ம எந்த டைப் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் வித் எந்த க்ராப்க்கு எந்த லொக்கேஷனில் நம்ம செட் பண்ண போகிறோம், அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் க்ரீன் ஹவுஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு த ஏரியா ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ. Lecture number 6, Equipment and Components of a Greenhouse, Summer Cooling and Winter Cooling, Natural Ventilation and Forced Ventilation. So, precise control of various parameters of greenhouse environment is necessary. எதுக்காக வந்து ப்ராப்பராக க்ரீன்ஹவுஸில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோன்னா then only we'll get the maximum economic returns. இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டை ப்ராப்பராக நம்ம கண்ட்ரோல் பண்ணால் தான் வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் கம்மியாகும். ஸோ தட் இஸ் த பேசிக் பர்பஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ க்ரீன் ஹவுஸ். எப்படி அந்த என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் இருக்கணும்னா இட் ஷுட் மேக்ஸிமைஸ் த பிளான்ட் க்ரோத். ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்? டெம்பரேச்சர், லைட், ஏர் கம்போசிஷன் அண்ட் த நேச்சர் ஆஃப் த ரூட் மீடியம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோம். மைக்ரோ கிளைமேட் ஆஃப் த க்ராப், அதாவது க்ராப் கெனோப்பியில் இருக்கிற கிளைமேட்டில் ஒரு பார்ஷியல் கண்ட்ரோல் நம்ம வி ஷுட் பி ஏபிள் டு மேக். இந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 5 ஸ்டேஜஸில் எவால்வ் ஆகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மேனுவலி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து மைக்ரோ ப்ராசஸர்ஸ் தாண்டி கம்ப்யூட்டர்ஸ் வர. திஸ் இஸ் அ செயின் ஆஃப் எவல்யூஷன். இப்படி ஆனதுனால கம்ப்யூட்டர்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதுனால தெர் இஸ் அ ரிடக்ஷன் இன் லேபர் ரிக்குயர்மெண்ட் கம்மியாகுது. அண்ட் த ப்ரெசைஸ் கண்ட்ரோல் ஆஃப் த கண்டிஷன்ஸ் வந்து இட் இஸ் பீங் பாசிபிள். பெனிஃபிட்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் த க்ரீன் ஹவுஸ் என்விரான்மெண்ட்டை வந்து uniformity, good quality of crops, diseases are controlled, very well controlled, and there is a conservation of energy. First நம்ம பார்க்க போகிறது active summer cooling systems. இந்த பேர்லேயே தெரியுது, it is a system for cooling the greenhouse inside the greenhouse during the summer months. இதோட பிரின்சிபல் என்னன்னா எவாபரேட்டிவ் கூலிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் எவாபரேட்டிவ் கூலிங் ப்ராசஸ்னால் எப்படி
நம்ம எடுத்துக்கிறோன்னா, ஒரு எக்ஸாம்பிள் டேக் அ வாட்டர் ட்ராப்லெட். அந்த வாட்டர் ட்ராப்லெட் வந்து எவாப்ரேட் ஆகணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும். ஹீட் அப்சர்வ் பண்ணால் தான் எவாப்ரேட் ஆகும். இப்போ ஒரு வாட்டர் ட்ராப்லெட் ஒரு ஏரியாவில் இருக்குது, அந்த ஏரியா நியர்பை இருக்கிற ஏரில் ஹீட் இருக்குது, அந்த ஹீட்டை அதை அப்சர்வ் பண்ணி அந்த வாட்டர் ட்ராப்லெட் எவாப்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஏர் இந்த ஏரியா வில் கெட் கூல்டு. திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் பிஹைண்ட் வாட் இஸ் எவாப்ரேட்டிவ் கூலிங். ஸோ இந்த எவாப்ரேட்டிவ் கூலிங் டெக்னாலஜி வச்சு 2 types ஆஃப் சம்மர் கூலிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபேன் அண்ட் பேட் கூலிங் சிஸ்டம், தி நெக்ஸ்ட் இஸ் ஃபாக் சிஸ்டம்ஸ். ஃபேன் அண்ட் பேட் சம்மர் கூலிங் சிஸ்டம் பார்க்கலாம். இப்போது யூ கேன் சி இன் ஃபேன் அண்ட் பேட் கூலிங் சிஸ்டமில் ஒரு சைட் ஆஃப் த க்ரீன் ஹவுஸில் செல்லுலோஸ் மெட்டீரியலில் மேடான ஒரு பேடில் கண்டினியூஸாக வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு சைடில் நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த வாட்டர் வந்து அந்த எவாப்ரேட் ஆகிறதுக்காக இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வழியாக நம்ம ஏர் வந்து நம்ம சக் பண்ணும்போது அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஹாட் ஏர் வந்து இந்த வாட்டரில் பட்டு அந்த ஏரில் இருக்கிற ஹீட் வந்து இந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுது. ஸோ இன்சைடில் நமக்கு வரக்கூடிய ஏர் எப்போவுமே கூல் ஏராக இருக்கும். திஸ் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் ஃபேன் அண்ட் பேட் கூலிங் சிஸ்டம். இதில் வெட்டிவேர் கிராஸ் மேட்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஃபார் எக்கனாமிக் கூலிங். நெக்ஸ்ட் இஸ் ஃபாக் கூலிங் சிஸ்டம். ஃபாக் கூலிங் சிஸ்டமில் ஹை ப்ரெஷர் பம்பிங் அப்பேரட்டஸ் வச்சு ஃபாகிங் பண்ணுறோம் இன்சைட் த க்ரீன் ஹவுஸ். இந்த ட்ராப்லெட்ஸும் அதே மாதிரி தான் எவாப்ரேட் ஆகிறதுக்காக ஹீட்டை வந்து ஏரில் இருக்கக்கூடிய ஹீட்டை அப்சார்ப் பண்ணி எவாப்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஃபாக் வந்து க்ரீன் ஹவுஸில் ஃபுல்லாக டிஸ்பர்ஸ் ஆகி சஸ்பென்ஷனாக இருக்கிறதுனால இட் இஸ் அ வெரி எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் கூலிங். இதில் வந்து ஃபோலியேஜ் இல்லாமல் எதுவுமே வெட் ஆகாது. ஸோ தெர் இஸ் லெஸ் ஸ்கோப் ஃபார் டிசீஸ் அண்ட் பெஸ்ட் அட்டாக். And the plants will always stay dry throughout. இது மெயின்லி எதுக்குன்னா seed germination and propagation இஸ் அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இந்த 2 டைப் ஆஃப் சம்மர் கூலிங் எவாப்ரேட்டிங் கூலிங் சிஸ்டமுமே வந்து க்ரீன் ஹவுஸ் ஏர் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதில் வந்து இந்த ஃபாக் கூலிங் சிஸ்டம் வந்து இட் இஸ் மோர் எஃபெக்டிவ் தேன் தி ஃபேன் அண்ட் பேட் சிஸ்டம். பட் ஃபேன் அண்ட் பேட் சிஸ்டம் இஸ் ஆல்சோ ஜென்ரலி யூஸ்டு. எதனால் அப்படி ஃபாக் கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப எஃபெக்டிவ்னா அதில் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸோட சைஸ் மைன்யூட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்பர்ஸ்டாக இருக்குது. So it is very effective. Lesser the dryness of the air, greater evaporative cooling is possible. Next is the design of the active summer cooling system. Active summer cooling system, it is depending upon the rate of air removal. Rate of air removal is very important. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு எலிவேட்டட் ஏரியாஸ் as there is a increase in the elevation, the density of air decreases. So it should be depending upon that. The ability of air to remove the solar heat from the greenhouse depends upon its weight and not its volume. So larger volume of air should be drawn inside in a higher elevations. So this is called as elevation factor. Next is the rate of air removal வந்து light intensity of the greenhouse depend பண்ணிருக்கு. So light factor will varies directly with the light intensity. Next is the temperature factor. Temperature factor எப்படின்னா யூனிஃபார்மாக டெம்பரேச்சர் வந்து ஒரு க்ரீன் ஹவுஸில் எப்போவுமே இருக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டு மெயின்டைன் த லெஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த க்ரீன் ஹவுஸ் நம்ம ஏர் சர்க்குலேஷன் வந்து நிறையா இருக்கணும். ஸோ டெம்பரேச்சர் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீசஸ் as the difference in temperature decreases. Next is the velocity factor. Velocity factor is used to compensate for pad to fan distance. எவ்வளோ velocity of air flow ஆகுது அதை பொறுத்து வந்து இந்த டெம்பரேச்சர் யூனிஃபார்மிட்டி எல்லாமே வந்து it is interdependent. So velocity factor is also useful for determining the rate of air removal from the greenhouse. Next is the active winter cooling system. இப்போ வந்து summer cooling systems பார்த்தோம் 2 types. Next is the winter cooling system. In winter cooling systemல வந்துட்டு ambient temperature inside the greenhouse sometime it may be higher than the temperature outside the greenhouse. இது எதனால ஜென்ரலாக அந்த நம்ம க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால சோலார் ஹீட் வந்து உள்ளே என்ட்ராப் ஆயிடுது. அதனால தான் ஆக்டிவ் வின்டர் கூலிங் சிஸ்டம் இஸ் நீடட்.
இதில் வந்து the basic principle here அங்கே வந்து evaporative cooling மாதிரி இங்கே வந்து mixing of low temperature ambient air with inside warm air cools the greenhouse. மிக்சிங் ஆஃப் ஏர் தான் வந்து இங்கே உள்ள பிரின்சிபிள். ஹாட் அண்ட் கோல்ட் ஸ்பாட் சில இடங்களில் ஹாட்டாகவும் சில இடங்களில் கோல்டாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து வின்டர் கூலிங் சிஸ்டம்ஸை வந்து டெவலப் பண்ணணும். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது. கன்வெக்ஷன் டியூப் கூலிங், ஹாரிசாண்டல் ஏர் ஃப்ளோ ஃபேன் கூலிங் சிஸ்டம்ஸ், இப்படி 2 டைப்ஸ் இருக்குது. கன்வெக்ஷன் டியூப் கூலிங் general components வந்து lowered air inlet, a polythene convection tube with air distribution holes, a pressurized fan to direct air into the tube under pressure, an exhaust fan to create a vacuum. இதோட பிரின்சிபல் எப்படின்னா, ஒரு வேக்யூம் க்ரீன் ஹவுஸ்குள்ளே க்ரியேட் பண்ணுறோம். இந்த வேக்யூம் க்ரியேட் பண்ணுறதுனால ஏர் வெளியில் எக்ஸ்டர்னல் ஏர் கோல்டு ஏரை இன்சைடில் அந்த இன்லெட் வழியாக என்டர் ஆகும், வெளியில் இருக்கிற கூல் ஏர். இந்த கூல் ஏரை யூனிஃபார்மாக டிஸ்பர்ஸ் பண்ணுறோம். Pressurizing fan at the end of clear polythene convection tube will operates to pick up the cool air entering the lower. இப்படி வந்து வெளியிலேருந்து ஏர் உள்ளே வருது. இந்த டியூப்பில் வந்து நிறைய ஹோல்ஸ் போட்டிருப்போம். அந்த ஹோல்ஸ் வழியாக யூனிஃபார்மாக டிஸ்பர்ஸ் ஆகும் இந்த வெளியிலேருந்து வர கூல் ஏர். ஹென்ஸ் த ப்ராப்பர் டெம்பரேச்சர் வில் பி அச்சீவ்ட் இன்சைட். ப்ரெஷரைசிங் ஃபேன், இந்த இன்கமிங் ஏரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த ஃபேன் ஷுட் பி ஈக்குவலி it should be capable of moving at least the same volume of air as of exhaust fan. Exhaust fan எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து மூவ் பண்ணுதோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஏரை ப்ரெஷரைசிங் ஃபேன் வந்து அதுவும் it should be able to move. நெக்ஸ்ட் இந்த கூலிங் வந்து எப்போ தேவையில்லையோ அப்போ வந்து இந்த இன்லெட் லூவர் க்ளோஸ் ஆயிரும். ஆனால் அந்த ப்ரெஷரைசிங் ஃபேன் வந்து இன்சைடில் இருக்கக்கூடிய ஏரை சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இட் வில் பி மினிமைசிங் த டெம்பரேச்சர் கிரேடியன்ட். சம் ஏரியாஸில் ஹாட்டாகவும் சம் ஏரியாஸில் கூலாகவும் இருக்கிற அந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டை இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் தி ஹாரிசாண்டல் ஏர் ஃப்ளோ கூலிங். ஹாரிசாண்டல் ஏர் ஃப்ளோ கூலிங் சிஸ்டமில் நிறைய ஹாரிசாண்டல் ஃபேன்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஃபேன்ஸ் வந்து ஏர் மாஸை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால it is considered to be an alternative for convection tube. இந்த ஃபேன்ஸ் வந்து ஏரை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் கூலிங். அலாங் த லென்த் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் பேரலல் டு கிரவுண்டில் க்ராப் ஏரியா கிட்ட, அதாவது ஹைட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து லோவாக இருக்கிறதுனால it will be more uniformly circulating the air than the convection tube cooling system. அந்த number of rows of fan வந்து it will be varying according to the size of the greenhouse and the length of the greenhouse. ஆனால் இது வந்து similar to the convection tube system தான், but we are using fans. சிமிலர் டு கன்வெக்ஷன் டியூப்ஸ். எப்போ வந்து ஆக்டிவ் வின்டர் கூலிங் நம்ம பண்ணலைனாலும் அந்த டைமில் வந்து ஹெச்ஏஎஃப் ஃபேன்ஸ் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் இந்த பிளான்ஸும். எப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய வார்ம் ஏரை வந்து அப்பர் லெவல் ஆஃப் த கேபின்லேருந்து ஃபுல்லாக மிக்சிங் பண்ணி இன்சைட் டெம்பரேச்சரை வந்து நியர் த பிளான் ஜோனில் இருக்கிறத யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் ப்ரொவைட் பண்ணும். இந்த சம்மர் அண்ட் வின்டர் கூலிங் சிஸ்டம் போத்தையுமே ஒரே க்ரீன் ஹவுஸில் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கும் இட் இஸ் பாசிபிள். டிசைன் ஆஃப் ஆக்டிவ் வின்டர் கூலிங் சிஸ்டம். ஆக்டிவ் வின்டர் கூலிங் சிஸ்டம் ஷுட் பி, இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த temperature difference between the inside and outside air of a greenhouse. So this is called a winter factor. According to this we have to be designing the winter cooling system. Next is the greenhouse ventilation. Ventilation na enadhu, ஒரு இன்சைடில் இருக்கக்கூடிய ஏரை வெளியில் புல் பண்ணிட்டு வெளியிலேருந்து வர ஃப்ரெஷ் ஏரை அலோவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வென்டிலேஷன். வென்டிலேஷன் வந்து எதுக்காக இட் இஸ் எசென்ஷியல் இன் அ க்ரீன் ஹவுஸ்னால் ஃபார் ரெடியூசிங் த டெம்பரேச்சர், ரெப்ளனிஷிங் த கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட் அண்ட் ஆல்சோ கண்ட்ரோலிங் த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. வென்டிலேஷன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்போவுமே எதை பொறுத்து இருக்குன்னா, க்ராப்ஸ் என்ன டைப் ஆஃப் க்ராப் நம்ம க்ரோ பண்ணுறோம், என்ன சீசன் ஆஃப் ப்ரொடக்ஷன், இது ரெண்டும் பொறுத்து இருக்குது. வென்டிலேஷன் சிஸ்டம் வந்து எதர் இட் கேன் பி நேச்சுரல் வென்டிலேஷன் சிஸ்டம் ஆர் ஃபோர்ஸ்ட் வென்டிலேஷன் சிஸ்டம். நேச்சுரல் வென்டிலேஷன் சிஸ்டம் வந்து எந்த மாதிரி க்ரீன் ஹவுசஸ்லனா, சில சீசனலி நம்ம யூஸ் பண்ணுற க்ரீன் ஹவுஸில் நேச்சுரல் வென்டிலேஷன் சிஸ்டம். ஆனால் எப்போவுமே யூசேஜில் இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸில் நம்ம ஃபோர்ஸ்ட் வென்டிலேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலுக்காக மைக்ரோ ப்ராசஸர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், தே கேன் ஆல்சோ பி யூஸ் டு மெயின்டைன் த க்ரீன் ஹவுஸ் என்வாயன்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நேச்சுரல் வென்டிலேஷன் பார்க்குறோம். நேச்சுரல் வென்டிலேஷன் சிஸ்டம்ஸில் வந்து மோஸ்ட்லி இட் இஸ் யூஸ் இன் த ட்ராபிக்ஸ். ஏன்னா ட்ராபிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரீன் ஹவுசஸ் ஆர் ப்ரைமர்லி ரெயின் ஷெல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெயின்ஃபால் அது மட்டும் தான் ப்ரிவெண்ட் பண்ணுறதா மேஜர் கோலாக இருக்குது. அப்படிங்கிறதுனால நேச்சுரல் வென்டிலேஷன் சிஸ்டம்ஸே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து வென்டிலேட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னா roof slopes adjacent to the ridgesலையும் and both sides of the walls. So 10% of the roof area ventilators are occupying. In winter cooling phase ஃபஸ்ட்டு நம்ம வந்து சவுத் ரூஃப் வென்டிலேட்டரை ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் கூலிங் தேவைப்படும் போது நார்த் வென்டிலேட்டர். சிமிலர்லி இன் சம்மர் கூலிங் ஃபேஸ்லேயும் சவுத் வென்டிலேட்டரை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். தென் இட் இஸ் ஃபாலோட் பை தி நார்த் வென்டிலேட்டர். இப்படி வென்டிலேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாட் ஏர் வந்து லைட்டாக இருக்கும். இந்த லைட்டர் ஏர் வந்து ரைசஸ் அப் அண்ட் ஆஸ் அ சிம்னி எஃபெக்ட் அது வெளியில் போயிடும். ஸோ ஃப்ரெஷ் கூல் ஏர் வில் பி ஃப்ளோயிங் இன்சைட். திஸ் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் அ வென்டிலேட்டர். பட் இந்த நேச்சுரல் வென்டிலேஷன் வந்து ஒரு அடிக்குவேட்லி டஸ் நாட் கூல் த க்ரீன் ஹவுஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னா ரோல் அப் சைட் passive ventilation in polyhouses. இது என்ன ப்ராசஸ்னால் மேனுவலி இந்த பாலித்தீன் ஷீட்ஸை வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ ஓப்பன் பண்ணி விடும்போது நேச்சுரலாக ஏர் ஃப்ளோ வந்து இன்சைடில் இருக்கும். இது வந்து பீரியட்ஸ் ஆஃப் எக்ஸசிவ் ஹீட்டில் வந்து we are following this, but a very important thing is in the open vent areas வந்து should be covered with screens. ஏன்னா டிசீசஸ் அப்புறமா பெஸ்ட் அட்டாக் எல்லாமே பாசிபிள். அதனால அந்த ஸ்க்ரீன்ஸ், இன்செக்ட் ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி ப்ரிவெண்ட் வைரஸ் டிசீசஸ்க்கு அந்த ஸ்க்ரீன்ஸ் நம்ம போடணும். பட் அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு பெர்மிட் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஏர். இதுதான் வந்து ரோல் அப் சைட் பேசிவ் வென்டிலேஷன் ஆன் க்ரீன் ஹவுஸ். இது வந்து கட்டர் கனெக்டட் க்ரீன் ஹவுசஸில் இதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ஒன்லி இன் ஃப்ரீ ஸ்டாண்டிங் க்ரீன் ஹவுஸ், ஒரே ஒரு க்ரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குது அப்படிங்கிற இதில் தான் வந்து ரோல் அப் சைட் பேசிவ் வென்டிலேஷன் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் இஸ் ஃபோர்ஸ்ட் வென்டிலேஷன். ஃபோர்ஸ்ட் வென்டிலேஷன்ஸ்னால் என்ன? நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக எனர்ஜி அப்ளை பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வென்டிலேஷனை க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு வந்து மெக்கானிக்கல் டிவைசஸ் சச் எஸ் ஃபேன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ்லாம் வச்சு அந்த ஏரை வந்து புல் பண்ணி எக்ஸ்பெல் பண்ணி வெளியே தள்ளுறோம். இதுதான் வந்து ஃபோர்ஸ்ட் வென்டிலேஷன். This will create a uniform cooling rather than the natural ventilations. இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த சம்மர் ஃபேன் அண்ட் பேட் கூலிங் சிஸ்டம், ஃபாக் கூலிங் சிஸ்டம், இது அப்புறம் வின்டர் கன்வெக்ஷன், ஹாரிசான்டல் ஏர் ஃப்ளோ சிஸ்டம், இது நாலுமே வந்து இட் கம்ஸ் அண்டர் திஸ் ஃபோர்ஸ்டு கூலிங், ஃபோர்ஸ்ட் வென்டிலேஷன். ஃபார் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் லோ ப்ரெஷர் மீடியம் வால்யூம் ப்ரொப்பல்லர் பிளேட் ஃபேன்ஸ் போத் டைரெக்ட்லி கனெக்டட் அண்ட் பெல்ட் ட்ரிவன் இதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபார் க்ரீன் ஹவுஸ் வென்டிலேஷனுக்கு. இதுக்கு வந்து மோட்டரைஸ்டு லியூவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி forcefully we are ventilating the greenhouses. ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து எப்படி இன்டகிரேட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் வென்டிலேஷன் ஃபாலோட் பை திஸ் எவாப்ரேட்டிவ் கூலிங் அப்படிங்கிற ப்ராசஸும் it is considered. The common type of cooling pads வந்து XL sherwood fiber, aluminum fiber, glass fiber, plastic fiber, cross fluted cellulose material. எவாப்ரேட்டிவ் கூலிங் சிஸ்டம்ஸ் வந்து லோ ஹியூமிடிட்டி என்விரான்மெண்ட்ஸில் இட் இஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. போத் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வென்டிலேஷன்ஸே வந்து ரெண்டுமே இன்டகிரேட் பண்ணி நம்ம ஒரு க்ரீன் ஹவுஸையும் we will be able to construct. ஸோ அப்படி இருக்கிற இது கேசஸில் ஃபஸ்ட்டு வந்து பாசிவ் வென்டிலேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கூலிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அந்த பாசிவ் வென்டிலேஷன் if it does not provide a proper results, then we are going for fan pad evaporative cooling processes. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்போ வந்து நேச்சுரல் வென்டிலேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வில் பி கோயிங் ஃபார் ஃபேன் பேட் எவாப்ரேட்டிவ் கூலிங். இதில் என்னென்னா இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வந்து வில் பி மோர், பட் இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். ஆப்ரேஷனல் காஸ்ட் வில் பி மினிமைஸ்ட், ஏன்னா வி வில் பி கெட்டிங் அ ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸ். ஃபாகிங் சிஸ்டம்ஸ் கேன் ஆல்சோ பி யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபேன் பேட் கூலிங் சிஸ்டம். ஃபாகிங் சிஸ்டம் இஸ் ஆல்சோ an alternative. So such cooling systems are not as common as evaporative cooling pads, but when they become, they are most cost competitive.
ஸோ தே வில் பி அடாப்டட் வைட்லி. ஃபாகிங் சிஸ்டம் வந்து எப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கூலிங். பாசிவ் சிஸ்டம்ஸ் வந்து இன்அடிக்குவேட், நேச்சுரல் வென்டிலேஷன் இன்அடிக்குவேட்டும் போது நம்ம ஃபேன் பேட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அதையும் மீறி நமக்கு இன்னும் வென்டிலேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து ஃபாக் கூலிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லெக்சர் நம்பர் 7, மெட்டீரியல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் க்ரீன் ஹவுசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக நம்ம வுட் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், அதெல்லாம் லோ காஸ்ட் பாலி ஹவுஸுக்கு. அப்புறம் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் பாலியத்திலின் ஷீட்ஸும் நிறைய யூஸ் பண்ணுவோம். மெயினாக வந்து நம்ம மெட்டீரியல் செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன கவனிக்கணும்னா அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். அதே மாதிரி அதோட டிசைன் ஸ்ட்ரென்த், அப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அப்புறம் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். இது எது நமக்கு வேணுமோ அது பொறுத்து நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வுட் அண்ட் பேம்பூ பேஸ்ட். இது வந்து லோ காஸ்ட் பாலிஹவுஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறதுக்காக நம்ம வுட் யூஸ் பண்ணுவோம். சைட் போஸ்ட், காலம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வுட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னிட்டு வந்து அந்த பாலித்தீன் ஷீட் வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதுக்கு யூஸ் பண்ணுற வுட்ஸ் என்னன்னா பைன், கேஷுரினா. ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி லெஸ் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அப்புறம் வந்து பைப் ஃப்ரேம் பண்ண பாலி ஹவுஸில் வந்து வுடன் பேட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் என் ஃப்ரேம்ஸில் கவரிங் மெட்டீரியலாக. அதே மாதிரி ட்ராபிக்கல் ஏரியாஸில் பார்த்தா பேம்பூ தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து இந்த ரூஃபா. அதே மாதிரி இந்த வுட்டை வந்து நம்ம எப்பவுமே ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து லைட் கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இது மாதிரி மோல்டு க்ரோத் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. அது வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம அதை சீக்கிரம் அழுக்கி போக சான்ஸ் இருக்குது, டீகே ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா குரோமேட்டட் காப்பர் அர்சனேட் அண்ட் அமோனிக்கல் காப்பர் அர்சனேட், இந்த ரெண்டு கெமிக்கல் வந்து வாட்டர் பேஸ்டு ப்ரிசர்வேட்டிவ். இது வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணணும், நம்ம அந்த சாயில் அண்ட் வுட் வந்து கனெக்ட் ஆகிற கான்டாக்டில் இருக்கிற பிளேஸ் இருக்கும், லைக் சாயில் கிரவுண்டில், அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அடிக்கணும். அதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டீகே ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதுவே டெசர்ட் ஏரியாஸ், சில ட்ராபிக்கல் ஏரியாஸில் வந்து நேச்சுரலான டீகே ரெசிஸ்டன்ஸ் வுட்ஸ் யூஸ் பண்ணலாம், ரெட் வுட், சைப்ரஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கம்பேர் டு கேஷுரின். ஏன்னா அது வந்து ஈஸிலி அவைலபிள். ரெட் வுட்டுங்கிறதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து ஃபுல்லி பேஸ்ட் ஆன் வுட். அடுத்த இது மெட்டீரியல் பார்த்தா கேல்வனைஸ்ட் அயர்ன், அலுமினியம், ஸ்டீல் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட். இது வந்து நம்ம சைட் போஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவலி கேல்வனைசிங்கிற வேர்ட் என்னன்னா தின் லேயர் ஆஃப் சிங்கு வந்து நம்ம கோட் பண்றதா கேல்வனைசிங்னு சொல்றாங்க. இது எதுக்கு பண்றாங்கன்னா கொரோஷனை தடுக்கிறதுக்காக. ரெண்டு டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு கேல்வனைஸ் பண்றதுக்கு. ஒன்று ஹாட் டிப் கேல்வனைசிங், இன்னொன்று எலக்ட்ரோ கேல்வனைசிங். ஹாட் டிப் கேல்வனைசிங்ல வந்து நம்ம மோல்டன் ஜிங்கை வந்து டிப் பண்ணி நம்ம வந்து ஜிங்க் வச்சு கொடுக்குறோம். இன்னும் எலக்ட்ரோ கேல்வனைசிங் வந்து சிங்க் பிளேட் பண்றோம், எலக்ட்ரோ பிளேட்டிங் வழியா. அடுத்தது வந்து கேல்வனைஸ் பண்ண எப்பவுமே வந்து அது அயர்ன் ரஸ்ட் ப்ரூஃபா இருக்கும், அப்போ வந்து ரஸ்ட் ஆக சான்ஸே இல்லை. அப்புறம் ஸ்டீலுக்கு ஒரு ஈவன் திக்னஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து கிளாஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட். இது அது ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கிளாஸ். ஆக்சுவலி இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் கிளாஸ் இருக்கும், வந்து சிங்கிள் ட்ரான் ஆர் ஃப்ளோட் கிளாஸ், இன்னொன்று ஹேம்பர்ட் ஆர் டெம்பர்ட் கிளாஸ். சிங்கிள் ட்ரான் ஆர் ஃப்ளோட் கிளாஸ்க்கு வந்து திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா 3 to 4 mm. ஹேம்பர்ட் அண்ட் டெம்பர்ட் கிளாஸ்க்கு வந்து 4 mm திக்னஸ் இருக்கும். அடுத்தது வந்து ஃப்ளோட் கிளாஸ் பற்றி சொன்னோம்னா அது மாடர்ன் வே பை அலோவிங் த மோல்டன் கிளாஸ் டு ஃபோல்ட் ஆன் ஏ மோல்டன் டின். அப்படிதான் வந்து ஃப்ளோட் கிளாஸை வந்து மேட் பண்ணுறாங்க. அதுவே சிங்கிள் ரவுண்ட் கிளாஸ் எப்படி மேட் பண்ணுறதுனா ஒரு ட்ரெடிஷ்னல் வேயா. அது எப்படின்னா புல்லிங் த மோல்டன் கிளாஸ் எதர் பை ஹேண்ட் இல்லை மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணுறது. அப்புறம் வந்து மெட்டல் ஆக்சைடு வச்சு கோட்டிங் கொடுத்தா லோ எமிசிட்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம் ஃபார் சேவிங் த எனர்ஜி வித் அடிக்குவேட் லைட் எமிட்டன்ஸ். அடுத்தது வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுறது டிரான்ஸ்பேரண்டாக இருக்கக்கூடாது, டிரான்ஸ்லூசண்டாக இருக்கணும். அப்புறம் கிளாஸ்ன்றது எப்பவுமே ஹெயிலுக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்புறம் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டானது வந்து பாலிஎத்திலீன் ஃபிலிம். இது ஏன் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறாங்கன்னா
இது வந்து ஒரு பெர்மனன்ட் மெட்டல் ஃப்ரேம் மாதிரி, காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி 40% வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாகவும் நம்ம வந்து 40% அதிகமான ஹீட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இந்த கிளாஸை விட. அடுத்து டிஸ்அட்வான்டேஜ்னா அது ஷார்ட் லிவ்டு, கொஞ்ச நாளில் வந்து இது வந்து கொஞ்சம் டேர் ஆக ஏதாச்சும் அப்படி ரீசன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து யூவி லைட் பட்டு இது வந்து டார்க் ஆக சான்ஸ் இருக்கு பிளாஸ்டிக். அதனால நம்ம வந்து ஒரு தெர்மல் ஸ்க்ரீன் மாதிரி உள்ள வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து பாலியத்திலிங்கிறது டெவலப் பண்ணது இங்கிலாந்துல 1930s. இதுல மெயினா தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. தெர்மோ பிளாஸ்டிக்ஸ்ல என்ன இருக்குன்னா லாங் செயின் மாலிகுல்ஸ் இருக்கும். அது என்ன ஆகும்னா ஹீட் ஆகும்போது சாஃப்டன் ஆகும், கூல் ஆகும்போது ஹார்டன் ஆகும். அப்புறம் வந்து அதுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ், ராபஸ்ட்னஸ், ரெசிலியன்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இதுல யூவி இன்ஹிபிட்டர் கூட இருக்கும். இதோட ஸ்டாண்டர்ட் லெங்க்த்னு பார்த்தா 30.5, 33.5, 45.7, 61, 67 mல வந்து கிடைக்குது. ஆனா கண்டென்சேஷன், தட் இஸ் தண்ணி போய் வேப்பராய் அது அப்படி ஆகும்போது வந்து கொஞ்சம் டிசீஸ் டெவலப் ஆக கொஞ்சம் பிரச்சனை வரும். இப்போ வந்து லைட் இன்டென்சிட்டி கம்மிப்படுத்தும், அதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ ரொம்ப வந்து ஹியூமிடிட்டியான ஒரு இடம் அப்படின்னா கண்டென்சேஷன் பிரச்சனைகள் வரும். அடுத்தது வந்து பாலிவினைல் குளோரைட் ஃபிலிம். இதோட வந்து இது வந்து யூவி லைட் ரெசிஸ்டன்ட். இதுக்கு எம்எம் வந்து பார்த்தா 0.2 to 0.3 mm. இது 5 years வரைக்கும் நம்ம கேரண்டியை வச்சுக்கலாம். இது வந்து 1.27 மீட்டர் வைடில் தான் இருக்கும். ஜப்பான்ல மெயினாக வந்து 95% இந்த இந்த ஃபிலிம் வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து டெப்சல் T2 ஃபிலிம், எத்திலின் டெட்ராஃப்ளூரோ எத்திலின். இது வந்து 20 years எக்ஸ்பெக்டன்சி இருக்கு, அவ்வளோ நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இது வந்து ஐஆர் ரேடியேஷனுக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும், ஆனால் லெஸ் ஹீட்டு தான் ட்ராப் ஆகும். அடுத்தது பாலிவினைல் குளோரைட் ரிஜிட் பேனல். இது வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 5 தான், ஆனால் கமர்ஷியலாக யூஸ் பண்ணி பார்த்தப்போ தான் உங்களுக்கு தெரியுது less than 2 years தான் இதுக்கு வந்து இருக்கு. அதனால மெயினாக இது யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ. அடுத்தது வந்து ஃபைபர் கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக் ரிஜிட் பேனல். இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு மெட்டீரியல், இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. இது வந்து மெயினாக வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கும், எவ்வளோ காத்தடிச்சாலும் இது தாங்கிக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா இச்சிங், அதே மாதிரி பிட்டிங் பை டஸ்ட் அபரேஷன், கெமிக்கல் பொல்யூஷன் வந்து ஒரு பிரச்சனை. ஆனால் இது வந்து நல்ல கிரேட் வாங்கினா 20 வருஷம் வரைக்கும் தாங்கும். இது கன்சர்ன் கிரீன் ஹவுஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் அது கிரேட் ஸ்ட்ரென்த்தோட இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அக்ரிலிக் அண்ட் பாலிகார்பனேட் ரிஜிட் பேனல். இது 15 years வந்து லைஃப் இருக்கு. இது இன்ஃப்ளேமபிள், திக்னஸ் 16 and 18 mmல இருக்கு. இது வந்து பெண்ட் பண்ண முடியாது, நான் தின்னர் பேனல்ஸ் வேணா பெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அக்ரிலிக் பேனல்ஸ் வந்து பெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப கமர்ஷியலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அது லோவர் ப்ரைஸ் கூட ஃப்ளேம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஹெயில் டேமேஜ்க்கு வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நிறையா எம்எம் திக்னஸில் இருக்குது, 4, 6, 8, 10, 16. அவ்வளோதான் இந்த லெக்சர் பற்றி. இரிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். க்ரீன் ஹவுஸில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து தண்ணி பாய்க்க போகிறோங்கிறது பார்க்க போகிறோம். மெயினாக வந்து இம்பார்ட்டண்டான ரூல்ஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒன்று வந்து நல்ல ட்ரைனேஜ் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற சப்ஸ்ட்ரைட்னா நம்ம இப்போ கொக்கோபீட் என்னமோ ஒன்று, நம்ம வந்து சீட்லிங் க்ரோத் பண்ணுற இதுக்கு வந்து நல்ல ஏரேஷன் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு தடவையும் தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா ரூட் ஜோன்ஸ்க்கு போகிற மாதிரி தண்ணி பாய்க்கணும். அடுத்தது வந்து இனிஷியல் மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ் வரும்போதே நம்ம வந்து தண்ணி நல்லா ஊற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வாட்டரிங் வந்து ஹேண்ட் வாட்டரிங். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலானது, நம்ம வந்து லேபர்ஸ் வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் அதோட பிரச்சனை என்னன்னா நம்ம தண்ணி எப்படி ஊற்றும் போது அதிகமாகவோ கம்மியாகவோ ஊற்ற சான்சஸ் இருக்கு. இது வந்து நம்ம ரோஸ் கேன் அப்படியெல்லாம் வச்சு ஊற்றுறதா ஹேண்ட் வாட்டரிங். அடுத்தது வந்து பெரிமீட்டர் வாட்டரிங். இது வந்து இந்த கிராப் ப்ரொடக்ஷன் இன் பெஞ்சஸ் இல்லை பெட்ஸில் பண்ணும்போது பெரிமீட்டர் வாட்டரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா பிவிசி பைப் இல்லை பாலித்தீன் பைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் நாசில்ஸ் இருக்கும்.
இந்த நாசில்ஸ் வந்து நைலான் இல்லை ஹார்ட் பிளாஸ்டிக்கால மேடப்பாக இருக்கும். இது எவ்வளோ டிகிரினா 180, 90, 45 இது மூணில் தான் இருக்கும். அப்புறம் வந்து ஓவர் ஹெட் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கு. இது வந்து பிரச்சனை என்னன்னா இது டிசீஸ் எல்லாம் இருந்தால் ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்கு. சில செடிகளுக்கு மட்டும்தான் இது வந்து இட் இஸ் சூட்டபிள் ஃபார் தட். இதுக்கு வந்து டோட்டல் ஹைட் வந்து 0.6 மீட்டர், தட் இஸ் 60 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பெட்டிங் பிளான்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்னா 1.8 மீட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நாசில்ஸ் ஃபிட் பண்ணுவோம். இது வந்து 360 டிகிரி பேட்டர்னில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொட்டேட் ஆகும் 360 டிகிரி சர்க்கிளில். அப்புறம் வந்து ட்ரைனேஜ் பண்ணிக்கணும் எக்ஸஸான வாட்டர் வந்துச்சுன்னா. அடுத்தது பூம் வாட்டரிங். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இரிகேஷன் மெத்தட். இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரே மாதிரி போர்ட்ரேஸில் வச்சிருக்கிற செடியை ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டு மேலே வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ஒரு பூம் மாதிரி ஒரு தண்ணி லைக் ஒரு பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் நாசில்ஸ் இருக்கும். அது வழியாக வந்து அது மெதுவாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து ஈக்குவலாக வந்து எல்லா செடிக்குமே வந்து வாட்டர் வந்து கொடுக்கலாம். இது ஓப்பன் இல்லை க்ளோஸ்டு சிஸ்டம் ரெண்டுமே இருக்கு. இது வந்து மெயினாக வந்து போர்ட்ரேஸில் வச்சிருக்கிற செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாலி ஹவுஸில். இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் வரைக்கும் அதோட பூம் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். தண்ணி அதுல இருந்து வந்து வரும். அது ஸ்பீடு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இரிகேஷன் தான் ட்ரிப் இரிகேஷன். இது ட்ரிக்கிள் இரிகேஷன் சொல்லலாம். ரூட் ஜோன்ல கரெக்டாக வந்து நம்ம வந்து இரிகேட் பண்ணுவோம். இதில் ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கும் வாட்டர் போகிறதுக்காக. பர்டிகுலர் நம்ம வந்து ரோ கல்டிவேஷன்னா அதுக்கு பொறுத்து நம்ம வந்து நாசில்ஸ் வந்து ஸ்பேஸிங் பொறுத்து மாற்றிக்கலாம். இன்லெட் அவுட்லைன் ட்ரிப்பர்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் வாட்டர் கன்சர்வேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. மெயினாக ஏரிட் செமி ஏரிட்கெல்லாம் நல்லா வந்து ப்ரொடெக்ட் அக்ரிகல்ச்சரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஃபர்டிலைசர் இன்ஜெக்ட் பண்ணிருக்கோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து ஒரு வழி. அடுத்தது மிஸ்டர் ஃபாகஸ். நம்ம வந்து மிஸ்ட் சேம்பர்ல எல்லாம் பார்த்தா வந்து மேலே வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகப்படுத்துறதுக்காக மிஸ்டர் இல்லை ஃபாகஸ் வச்சிருப்பாங்க. ஒரு மைக்ரோ டியூப் வழியே வந்து ஹேங் பண்ணிடுவாங்க அயர்ன் வயர்ல. அது வந்து 3 மீட்டருக்கு மேலே இருக்கும் க்ரீன் ஹவுஸ்க்கு. அது வந்து தண்ணியை வந்து இப்படி மிஸ்ட் மாதிரி ட்ராப்லெட்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுக்கு வந்து ஸ்மால் டிஸ்சார்ஜ் ரேட்டாக இருக்கும். ஆனால் வந்து ஸ்மால் ஏரியா வந்து நிறைய கவரேஜ் பண்ணும். இந்த ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் வந்து எவ்வளோ 3 to 5 கிலோகிராம் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். டைம் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து 30 to 60 செகண்ட். அப்புறம் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி 3 to 4 டைம்ஸ் வந்து ஒரு ஹவரில் வந்து ஸ்பெசிஃபிக் டைம் இன்டர்வெல்ல வந்து இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ.